நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, அது இன்னுமே எஃபிஷியன்ட்டா உங்களோட டைம பெட்டரா மேனேஜ் பண்றதுக்கு நம்ம பார்க்கின்சன்ஸ் லா பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு நான் சொல்ற பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் கேட்டுட்டு விட்டுறாம, அத உங்களோட லைஃப்க்கு நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா உங்களோட புரொடக்டிவிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுல டவுட்டே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்க்கின்சன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒர்க் எக்ஸ்பாண்ட்ஸ் so as to fill the time available for its completion. இப்போ எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க் செய்றதுக்கு எனக்கு 3 மணி நேரம் அவைலபிள் டைம் இருக்கு. இந்த ஒர்க்குக்கு 3 ஹவர்ஸ் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, டெஃபினட்டா நான் 3 மணி நேரம் எடுத்து அந்த வேலைய செய்வேன். மேபி நான் ஸ்ட்ரெச் பண்ணி செய்யலாம் ஆர் போஸ்ட்போன் பண்ணி லாஸ்ட்ல நான் வந்து செஞ்சு முடிக்கலாம். ஆக மொத்தம் அந்த 3 மணி நேரமும் அந்த வேலை இருக்குன்னு அதிலேயே நான் ஆக்கியூபைடா இருப்பேன். ஆனா அதே இது எனக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு. அதே வொர்க் 1 ஹவர் தான் எனக்கு அவைலபிள் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் செஞ்சு முடிக்கணும் அப்டின்னா, என்னால அதே வேலைய 1 மணி நேரத்துல கூட செஞ்சு முடிக்க முடியும். இப்போ இதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் சொல்றேன். நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் கேட்கும் பொழுது, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? அப்படின்னு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா நீங்க வந்து கேரி ஆன் பண்ணணும். ஸோ தட் வில் கிவ் யூ அ டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஹவ் டு பிளான் யுவர் வொர்க். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மோர் டைம் டசன்ட் ஆல்வேஸ் மீன் வி கேன் டூ பெட்டர் ஒர்க். ஓகே, நிறைய நேரம் இருக்கிறனால மட்டும் என்னால் அந்த ஒர்க்கை வந்து சூப்பராக செஞ்சிட முடியும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஒர்க் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே இந்த வீக் இந்த ஒர்க்கை நான் முடிச்சிடுறேன் அப்படின்ற ரொம்ப ப்ராடராக ரொம்ப ஜெனரிக்காக நம்ம யோசிச்சோன்னு வைங்களேன், நம்ம செய்ய மாட்டோம். இன்ஃபேக்ட் முதல் 5-6 நாள் நம்ம விட்டுருவோம். கடைசி அந்த 7வது நாள் மேபி நம்ம உட்காந்து அந்த ஒர்க்கை நம்ம முடிப்போம். அதுக்கு பதிலாக நம்ம பிளான் பண்ணும் பொழுதே டிஃபைன்டாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளால பெட்டராக அதை அப்ரோச் பண்ண முடியும். அந்த டாஸ்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஷார்ட்டர் டெட்லைன்ஸ் வந்து மோர் ஃபோக்கஸ் கிரியேட் பண்ணுன்றது தான் இங்கே பாயிண்ட். செகண்ட் ஒன் வந்து பிவேர் ஆஃப் ப்ரொடக்டிவ் லுக்கிங் ஒர்க். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஐ எம் ஷுவர் நிறைய பேர் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ குட் ரியலி ஃபீல் இட். இதை பற்றி நான் ரீட் பண்ணும் பொழுது, இப்போது நம்ம ஒரு காரியம் ஆரம்பித்து அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே ப்ராக்ரெஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலை செய்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ரிசர்ச் பண்ணுறது, நிறைய பிளான் பண்ணுறது, இது கரெக்டாக அது கரெக்டாக, இந்த டாபிக் ஃபைனா அந்த டாபிக் ஃபைனா, இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, ஆர் சம்திங் லைக் that, just preparing, endless preparation and researching. But as it is அந்த ஒர்க்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணாதானே நம்ம ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே நமக்குள்ளே கேட்டுக்கிறது, நான் உண்மையிலே ஒரு ப்ராக்ரெஸ் பண்ணுறேன்னா, உண்மையிலே இந்த ஒர்க் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க்காக தான் போயிட்டுருக்கா, இல்லை எண்ட்லெஸ் ப்ரிப்ரேஷனா. ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக வேணும், ரிசர்ச்சிங் கண்டிப்பாக வேணும். பட் இட் ஷுட் ஆல்சோ பி டைம் டிஃபைன்ட். இட் ஷுட் ஆல்சோ ஹேவ் இட்ஸ் ஓன் லிமிட். நெக்ஸ்ட், கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிரியேட் கிரியேட்டிவிட்டி. இப்போது கிரியேட்டிவாக ஏதாவது ஒரு ஒர்க் சொல்லலாமா? இப்போ ஏதாவது ப்ரெசன்டேஷன், அதுக்கு நான் வந்து ஒரு டிசைனிங் பண்ணணும், ஒரு அவுட்லைன் எழுதணும், இல்லை ஒரு கண்டென்ட்டுக்கு நான் வந்து ஒரு அவுட்லைன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சரி நான் இப்போ இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு அவுட்லைன்னா உடனே ஓகே ஒரு ஒரு சின்ன ஒர்க் ஆரம்பிப்போம். இல்லை இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம அதுலேயே நம்ம வந்து உட்காந்து ஓவர் திங்க் பண்ணுவோம். இது சரியாக வரல, பேக்ரவுண்ட் சரியாக வரல, பார்டர் சரியாக வரல. ஸோ அங்கேயே நம்ம வந்து ரொம்ப ஸ்டக்கான மாதிரி ஆகிடுவோம். பெருசாக ஒரு ப்ராக்ரெஸ்ன்னு இருந்திருக்காது. மேபி 4 மணி நேரம் வேலை பார்த்துருப்போம், ஒரு ஸ்லைடு கூட நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணணுன்ற பொழுது, ஓகே ஒரு 30 மினிட்ஸ் இந்த ப்ரெசன்டேஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் அஹெட் அண்ட் அந்த 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மைண்டில் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த 30 மினிட்ஸ் இந்த ப்ரெசன்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்ரெஸ் பண்ண முடியுமோ நம்ம முடிச்சிடணும் அப்படின்றது. நம்ம டைம் டிஃபைன்டாக இல்லாத போது அகேன் நம்ம நிறைய ஓவர் திங்க் பண்ணுவோம். நிறையா இதை யோசிச்சு பார்க்கலாம், இதை போட்டு பார்க்கலாம், அதை போட்டு பார்க்கலான்னு. பட் முடியும் போது பார்த்தா நேரமும் நிறைய ஸ்பெண்ட் ஆயிருக்கும், ப்ராக்ரெஸும் இருந்திருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ, எஃபிஷியன்சி கம்ஸ் ஃப்ரம் டெட்லைன்ஸ் அண்ட் நாட் மோட்டிவேஷன். நம்ம நினைக்கிறது தானே, நான் செய்கிற வேலை வந்து இன்னுமே எஃபிஷியண்ட்டாக செய்யணும், பெட்டராக நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், எனக்கு அந்த மோட்டிவேஷன் வரணும், அந்த ட்ரைவ் இருந்தால் நானும் சூப்பராக நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஹை பர்ஃபார்மர்ஸ் யாருமே மோட்டிவேஷனுக்கு மேலே ஒரு ரிலையன்ஸ் இருக்காது. அவங்க எப்போவுமே டிசிப்ளின்டாக இருப்பாங்க, டிசிப்ளின் ஓரியன்டாக இருப்பாங்க. அதுதான் அவங்கள புஷ் பண்ணும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையில் மட்டுமே அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதை எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறது? ஒரு ஒர்க் நீங்கள் எடுக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் டைம் பிளான் பண்ணும்பொழுது ஓகே 4 ஹவர்ஸில் இந்த ஒர்க்கை நான் கம்ஃபர்டபுளாக செஞ்சு முடிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா, 4 ஹவர்ஸ்ன்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷார்ட்டர் டியூரேஷன் செட் பண்ணுங்கள். 3 ஹவர்ஸ் தான் இருக்குது, 3 ஹவர்ஸில் இந்த ஒர்க்கை நான் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி பாருங்கள். இன்னுமே ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. இது நம்ம மேலே ப்ரெஷர் போடுறதுன்னு கிடையாது, பட் ஹெல்த்தி லெவல்ஸ் ஆஃப் அர்ஜென்சி.
ஓகே. 4 ஹவர்ஸ வந்து நான் 1 ஹவரா குறைக்க சொல்லல. 3 ஹவர்ஸா குறைக்க சொல்றேன். அப்போ அந்த டைம் இன்னும் ஷார்ட்டரா இருக்கும் பொழுது, அந்த டெட்லைன் இருக்கும்போது, நம்ம இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும், ஃபோகஸ்டா, கான்சன்ட்ரேட்டடா அந்த எஃபோர்ட் போடுறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், பிரேக்கிங் பிக் கோல்ஸ் இன்டூ ஸ்மால் டைம் பாக்ஸஸ். நான் போனதுல சொன்ன மாரி 4 ஹவர்ஸ் இருக்கிற வொர்க்க கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன் ஆக்கிக்கோங்க. 3 ஹவர்ஸா ஆக்கிக்கோங்கன்னு சொன்னேன்ல. அதுக்காக நம்ம ரொம்ப பிரஷர் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நிச்சயமா பர்ன் அவுட் ஆயிருவோம். அண்ட் அப்படி குடுக்குற ரிசல்ட்ஸ் டெஃபினட்டா எஃபிஷியன்ட்டா இருக்காது. அதுக்கு பதிலா என்ன செய்யணும்? டைம் பாக்ஸிங். அதுதான் கீ இங்க. சின்ன சின்ன வொர்க்கிங் செஷன்ஸ். அது உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாரி. ஒரு எக்ஸாம்பிள்க்கு 2 ஹவர்ஸ் வொர்க் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ரெஸ்ட். மறுபடியும் 2 ஹவர்ஸ் வொர்க் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு ரெஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். உங்க லைஃப் ஸ்டைல்க்கு ஏத்த மாரி, வொர்க்கிங் ஸ்கெட்யூல்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க அந்த டைம டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் இந்த மாரி நம்ம கன்சிஸ்டன்ட்டா அந்த ஒரு வொர்க்கிங் செஷன்ஸ் வச்சு நம்ம ரெஸ்ட்டோட சேர்த்து நம்மளால வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, அதுதான் ஒரு ரிலையபிள் ரிசல்ட்ட கொண்டு வரும். அண்ட் இன்னொன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். லாஸ்ட் மினிட்ல வந்து காரியங்களெல்லாம் செய்வோம்ல. ஸோ அத வந்து நிச்சயமா இந்த ஒரு பாயிண்ட் பிரேக் பண்ணிடுது. ஸோ இன் கன்க்ளூஷன் பார்க்கின்சன்ஸ் லானாலே இந்த வேலைய நான் செய்யணும். இத என்னைக்காவது செஞ்சு முடிக்கணும். இந்த வாரம் எப்பமாவது இந்த வொர்க்குக்காக நான் உட்காரணும். அப்படி ரொம்ப ஜெனரிக்கா இல்லாம, இன்னைக்கு இந்த வேலைய நான் செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு 11 மணிக்குள்ள இந்த வொர்க்காக நான் ஏதாவது ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கணும். ஒரு 1 ஹவர் இந்த வேலையில நான் உட்கார போறேன். அதுக்கப்புறம் எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாரி எப்பவுமே நம்ம வொர்க்க எடுத்து பிளான் பண்ணும் பொழுது, எந்த அளவுக்கு நம்ம டிஃபைன்டா இருக்கோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அத பிரையாரிடைஸ் பண்ணும். நம்ம இன்னுமே பெட்டரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வேலைய செஞ்சு முடிப்போம். ஸோ ஐ திங்க் இந்த கான்செப்ட் மூலமா நான் இன்னைக்கு ஷேர் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்க வொர்க் பிளான் பண்ணும் பொழுது, இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பாருங்க. எங்கெங்க கேப்ஸ் விடுறோமோ, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கட்டும். அண்ட் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல ஐ வில் மீட் யூ அகைன். அன்டில் தென் டேக் கேர். பை.